அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில மாதங்களாக தமிழ்நாடு அரசுக்கும் கவர்னருக்கும் இடையில் ஒரு கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது கவர்னர் வெர்சஸ் தமிழ்நாடு ஸ்டேட். அந்த கேஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா, சட்டமன்றத்தால் பாஸ் பண்ணப்பட்ட சட்ட மசோதாவை கவர்னர் கையெழுத்து போடலை, இல்லை நிப்பாட்டி வச்சிருக்கிறாரு, இல்லாட்டி பிரசிடண்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு காரணத்தை காட்டி கவர்னர் மேலே குற்றம் சொல்லி கோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. அந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அந்த கேஸ் எடுத்து சுப்ரீம் கோர்ட் நடத்திக்கிட்டு இருக்குது. அந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட் மத்திய அரசாங்கத்துக்கும் எதிராகவும் மாநில அரசாங்கத்துக்கும் ஆதரவாகவும் ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்டர் இஷ்யூ பண்ணதில் ஒரு சில மசோதாக்கள் சட்டமாக மாறி அமலுக்கு வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா PR ஹவாய் அப்படிங்கிற அந்த நம்மளுடைய தலைமை நீதிபதி 10ஆவதுக்கு பிரசிடண்ட்டையும் வம்புக்கு இழுத்துட்டார். என்ன இழுத்தாருன்னு கேட்டிங்கன்னா, மாநில அரசாங்கம் எந்த சட்டம் அனுப்பினாலும், 2வது முறை அனுப்பினாலும், அது பிரசிடண்ட்டுக்கு அனுப்பினாலும், கவர்னரால் நம்மளுடைய பிரசிடண்ட்டுக்கு அனுப்பினாலும் அதை 3 மாதத்துக்குள் கையெழுத்து போட்டு அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செக்கை பிரசிடண்ட்டுக்கு வச்சிட்டார். அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு அவருக்கு பிரச்சனையே. என்ன இது, கவர்னரோட நிப்பாட்டி இருந்தால் கூட இந்த பிரச்சனை பெருசாக வெடிச்சிருக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஆனால் பிரசிடண்ட்டை இழுத்ததுனால இந்த பிரச்சனை பெருசாகிருச்சு. பிரசிடண்ட்டுக்கு செக் வைக்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட் யார்? அந்த அளவுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்குதா? அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா உண்மையாகவே அதிகாரம் படைத்தவர் தான். அவருக்கு உண்டான பவர் பவர் தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இருப்பினும் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு மேலே அவருக்கு அதிகாரம் இருக்கிறதா? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அது அவங்க பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டை ஜட்ஜை நியமிக்கிறதே அவங்க தான். PR ஹவா என்ன நினச்சிட்டாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தானே அதாவது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் தலைமை நீதிபதி தான் பிரசிடெண்ட்டாக பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாங்க. அப்போ அவங்கள விட நம்ம தான் பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிட்டார் போல் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். பதவி பிரமாணம் மட்டும்தான் செஞ்சு வைக்கிறாங்க. அந்த ஒரு அதிகாரத்தை, இறையாண்மை பவரை அரசியலமைப்பு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு கொடுக்குது. நம்மளுடைய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு நம்மளுடைய அரசியலமைப்பு அந்த ஒரு இறையாண்மை பவரை கொடுக்குறதே தவிர, மற்றபடி பிரசிடண்ட்டை நியமிக்கிற செலக்ட் பண்ணக்கூடிய உரிமை சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு கிடையவே கிடையாது. ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த பாயிண்ட்டை நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் கவர்னருக்கு வேணும்னா செக் வைக்கலாம். ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு கவர்னருக்கு வேணும்னா செக் வைக்கலாம். இருப்பினும் அதுலேயும் சில சிக்கல்கள் இருக்குது. ஏன்னா கவர்னர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கிடையாது, இல்லை MLA MPக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கிடையாது. அப்பாயிண்டட் பை த கவர்னர், அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அவ்வளோதான். மத்திய அரசாங்கம் இவங்களை கவர்னராக போடுறதுக்கு பரிந்துரை பண்ணுது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு, அவ்வளோதானே தவிர. ஆனால் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாங்கிற கதை அந்த அந்த செலெக்ஷனே வேறு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட MLA MPக்களால் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தேர்ந்தெடுக்கப்படுகிறார். நம்மளுடைய மக்களாட்சி முறை நேரடி மக்களாட்சி முறை கிடையாது, மறைமுக மக்களாட்சி முறை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரசிடெண்ட்டை நம்ம நேரடியாக தேர்ந்தெடுக்கலை, நம்ம மறைமுகமாக தான் தேர்ந்தெடுக்கிறோம். அதே மாதிரி பிரைம் மினிஸ்டரையுமே நம்ம நேரடியாக தேர்ந்தெடுக்கலாம், மறைமுகமாக தான் தேர்ந்தெடுக்கிறோம். இன்டைரக்ட்லி வி ஆர் அதாவது நம்மளுடைய பிரசிடெண்ட்டை தேர்ந்தெடுக்கிறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம MLA MPஸை தேர்ந்தெடுக்கிறோம், அவங்க தான் பிரசிடெண்ட்டை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ இதை சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா புரிஞ்சுக்கணும். அப்போ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இஸ் இன்டைரக்ட்லி எலெக்டட் பை த பீப்புள் அப்படிங்கிற ஒரு ஷரத்தை சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா புரிஞ்சுக்கணும். நீங்கள் பதவி பிரமாணம் மட்டும்தான் செஞ்சு வைக்கிறீங்களே தவிர, யூ ஆர் நாட் த பர்சன் அப்பாயிண்டட் த பிரசிடென்ட், பட் பிரசிடென்ட் அப்பாயிண்டட் ஆல் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, ஆல் ஜட்ஜஸ் ஆஃப் இந்தியா. சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் எல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு அதிகாரம்
பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு மட்டும்தான் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை எலெக்ட் பண்ணுறது மக்கள் தான். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ எம்பிக்கள் மூலமாக பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்பதையும் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா புரிஞ்சுக்கிட்டு அவருடைய வரைமுறைக்கு உட்பட்டு, சட்டத்துக்கு உட்பட்டு, அந்த அரசியலமைப்பினுடைய சரத்துக்கு உட்பட்டு அவர் வேலை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்ன அது ரீசன் கேட்டிங்கன்னா, அப்போ தான் பார்லிமெண்ட், எக்ஸிக்யூட்டிவ், கோர்ட் இந்த மூணும் ஒன்று கொண்டு இணைந்து செயல்பட்டால் தான் ஒரு மக்களாட்சி முறை நன்றாகவே மக்களுக்கான விஷயங்கள் போய் சேரும். ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டுக்கிட்டு இருந்துச்சுன்னா மக்களுக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்கள் போய் சேராது. துஷார் மேத்தா ஒரு கேள்வி கேட்டார். நீங்கள் செக் வைக்கிறீங்க, பிரசிடென்ட் செக் வைக்கிற நீங்கள் 15 வருஷமாக ஒரு கேஸ் எழுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இல்லை 20 வருஷமாக ஒரு கேஸ் எழுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு யார் செக் வைக்கிறதுன்னு கேட்டார். அருமையான கேள்வி. இன்றைக்கி ஒவ்வொரு கோர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா பல கேஸ்கள் பெண்டிங் இருக்குது. 40 வருஷமாக ஒரு கேஸ் பெண்டிங் இருக்குது. அந்த நபர் இறந்துடுறாரு, அடுத்து அவர் வாரிசுகள் கண்டினியூ பண்ணுறாங்க, இல்லை அவர் இப்படியேமா ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இவங்களுக்கு யார் செக் வைக்கிறது? ஸோ அந்த செக்கையும் நம்மளுடைய மத்திய அரசாங்கம் கொண்டு வரணும். ஒரு கேஸை புட்டப் பண்ணி 3 மாதத்துக்குள்ளேயோ இல்லை 6 மாதத்துக்குள்ளேயோ இல்லை அட்லீஸ்ட் 1 வருஷத்துக்குள்ளேயோ அந்த கேஸை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை சரத்தை நம்மளுடைய மத்திய அரசாங்கம் பார்லிமெண்ட்டில் கொண்டு ராஜ்யசபாலையும் கொண்டு அதை சட்டமாக்கணும் என்பதை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.